வாழ்க்கையில் யாரையும் நம்பாதீங்க. வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. உண்மைதான். பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் சொத்துன்னு சேர்த்து வச்சுட்டு கடைசியில் பிள்ளைங்கள சோம்பேறித்தனம் ஆக்கிடாதீங்க. அவங்க வேலைக்கு போவாங்க, போனாலும் அவங்க சம்பளத்தை ஆடம்பர செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம அம்மா தான் நமக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டாரு, இனி எதுக்கு நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு திமிரு வந்துடும். இது பெற்றவங்களுக்காகவே நான் சொல்கிறேன். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தேவைக்கு பெற்றவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு பொண்ணுக்குங்க செய்யுங்க. கடைசியில் இல்லைன்னா உங்களையவே கையை விரித்து விட்டுருவாங்க. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு பெற்ற தாயோ தகப்பனோ தான் பையன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற நேரத்தில் கூட இருக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோடி ரூபா கொண்டு வந்து அவங்க முன்னாடி கொட்டினாலும் அதுக்கு பலனே இல்லை. பசங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல சோறு சாப்பிடாம கூட அவ்வளோ சேர்த்து வச்சா அந்த பையன் அந்த சொத்தை கட்டி காப்பாற்றுவானா இல்லை தொலைச்சிருவானான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை அவனோட வாரிசு அதையே கட்டி காப்பாற்றுவான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்கள் வாழ்க்கையை நல்லா வாழுங்கன்னு தான் நான் பெற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். நல்லா சந்தோஷமாக வாழுங்க, சத்தான உணவோடு சாப்பிட்டு வாழுங்க. வேலை செய்கிற அளவுக்கு தான் பெற்றவங்கள பிள்ளைங்க மதிக்குங்க. உங்களோட உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு, உங்களோட பணத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு, தேவைக்கு ஏற்ப எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உங்களை விட்டுருவாங்க. உங்களால் வேலை செய்ய முடியலையா? கம்முன்னு இருக்க மாட்டிங்களா? உங்கள் வேலையை பார்க்க மாட்டிங்களா? அமைதியாக இருக்க மாட்டிங்களா? ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது கடையில் கிடக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கேட்க வேண்டியது வரும். உங்கள் கையில் 4 காசு இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களும் உங்களை மதிப்பாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிங்க. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல் தான்.